இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றா சந்தித்த விஷயங்கள், உதயநிதி அங்கே பதவி ஏற்கும் போது அவருடைய ரியாக்ஷன் வந்து பெரிய வைரலாச்சு. ஒரு மாதிரி ரொம்ப கட்டுப்புல இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் ஆற தழுவி கூட்டிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளபடியே இப்படி ஒரு சம்பவம் நடக்காதான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு விஜய் வந்து எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிருக்கிறார். இத்தனை வருட பகையை வந்து அவருடைய ஒரு புன்னகை மாற்றிருக்கு. உள்ளபடியே நான் ரொம்ப வியக்கிறேன். விஜயை நோக்கி வந்து அப்படி நான் பெருமிதப்படுறேன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இந்த பகையை முடிப்பதுங்கிறது விஜய் வந்ததுனால நடந்திருக்கு. பட் முதல் முறையாக வெள்ளைக்கொடின்னு சொல்வதா, சமாதான கொடி, நட்பு கொடின்னு என்ன வேணாலும் நீங்கள் பேரை வச்சிங்க. ஆனால் அது வந்து ஒரு அழகான மலர்கொடின்னு கூட நீங்கள் வச்சிங்களேன். அதை வந்து விஜய் முன்னெடுத்த பிறகு காலையில் அந்த சட்டமன்றத்தில் இருக்கமாக இருந்த உதயநிதி மத்தியானம் அப்படியே மாறுறாரு பாருங்க. வாசல் நின்று வரவேற்கிறார், கட்டி பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும். அதுவும் முதல் நாளே இந்த செயலை செய்வதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது தொடரணும், அதுதான் நமக்கு பெரிய விருப்பம். அதுதான் திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர் வைகோ. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. அடுத்து அன்புமணியை பார்க்க போகிறாரு. அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எதிர்முகாமில் இருக்காங்களா அல்லது நமக்கு பிடிக்காத சித்தாந்தத்தோடு இணைந்திருக்காங்களா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு தமிழகத்தின் மூத்த தலைவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்களாம் சந்திக்கணும்னு ஒரு முனைப்போடு அவர் போகிறாரு. இப்போ என்னன்னா, இந்த சந்திப்பின் மூலம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வலைபேச்சு ஆந்தன நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். 2026 நம்ம அதாவது நினச்சி பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து விஜய் அவர்கள் முதல்வரானதில் ஆரம்பித்து இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களும் விஜய் அவர்களும் ஒன்றாக சந்தித்த விஷயங்கள், உதயநிதி அங்கே பதவி ஏற்கும் போது அவருடைய ரியாக்ஷன் வந்து பெரிய வைரலாச்சு. ஒரு மாதிரி ரொம்ப கட்டுப்புல இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு. வீட்டுக்கு போனால் ஆற தழுவி கூட்டிட்டு உள்ளே போகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது? உள்ளபடியே இப்படி ஒரு சம்பவம் நடக்காதான்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். எப்போன்னா ஜெயலலிதா அம்மா கலைஞர் காலத்தில் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா இப்போ அவங்க வந்து அவர் மீது அப்படி ஒரு கொலை வெறியில் இருந்தாங்க. அவருடைய கைது சம்பவம் எல்லாம் அதை தான் காட்டுச்சு. அதே மாதிரி அவர் வந்து அவங்க மேலே ஒரு கடும் கோபத்தில் இருந்தார். அவங்கள வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்கிறது, அந்த சிறையில் எலிகளெல்லாம் விடுறது, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகளை அவங்க கொடுத்தாங்க. அவங்கள வந்து எந்த அளவுக்கு திமுக இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்துச்சு. அவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு கலைஞரை இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க. திட்டங்களை கூட தொடர மாட்டாங்க. ஆமாம், ஒரு ஜென்ம வைரியா ரெண்டு பேருமே இருந்தாங்க. அது எம்ஜிஆர் கலைஞர் காலத்தில் ஆரம்பிச்சுது. எம்ஜிஆர் சாகிற வரைக்கும் என்னுடைய எதிரி அவர் தாங்கிறத மக்கள் மத்தியில் ரொம்ப தீர்மானமாக விதைச்சார் அவர். நடுவில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் ஒன்றாயிடலாம் அப்படின்னு நினச்ச அந்த சந்திப்புகள் நடந்ததெல்லாம் அன்னைக்கு அமைச்சர்களாக இருந்தவங்க இன்னைக்கு பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அது வேண்டாங்கிற முடிவை அவங்களே எடுத்துட்டாங்க. ஒருவேளை நாம் ஒன்றா இருந்தோம்னா ஒரு தேசிய கட்சி இங்கே வந்து எதிர்கட்சியாக வரும், அப்புறம் ஆளுங்கட்சியாக வரும், அது வேண்டான்னு நினச்சிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் மாறி மாறி நம்மளே இங்கே இருந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணமாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க ஆரம்பித்து வச்ச அந்த பகை இருக்குல்ல, அது வந்து ஜெயலலிதா அம்மா எடப்பாடி காலம் வரைக்கும் தொடர்ந்துச்சு. எடப்பாடி முதலமைச்சராக வந்த பிறகு கூட வார்த்தைகளில் வந்து அவங்க ரொம்ப ஒரு நிதானம் இழந்த வார்த்தைகள்லாம் திமுகவை நோக்கி வீசியிருக்காங்க. அதே மாதிரி திமுக வந்து எடப்பாடி ஆட்சி மீது கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேற. ஆனால் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வது, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன விசேஷங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போகிறது அப்படிங்கிறதெல்லாம் கூட பெரும்பாலும் இல்லாமல் போயிடுச்சு. இது மற்ற மாநிலங்களில் இருக்கான்னா கிடையாது, பெரும்பாலும் கிடையாது. முக்கியமாக இந்த பார்லிமெண்ட்டு சம்பந்தமாக ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடக்கும் பொழுதோ அல்லது ஒரு தேசிய விருதுகள் கொடுக்கும் பொழுதோ நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரும் ஒரு ஆளுங்கட்சி பிரதமருமா வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, பேசுவாங்க. நமக்கு அதெல்லாம் பொறாமையாக இருக்கும். எப்படா தமிழ்நாட்டில் இப்படி நடக்கும், ஏன் இவங்க வந்து இவ்வளவு வன்மத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்லாம் தோணும். ஆனால் இன்னைக்கு விஜய் வந்து எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சிருக்கிறார். இத்தனை வருட பகையை வந்து அவருடைய ஒரு புன்னகை மாற்றிருக்கு. உள்ளபடியே நான் ரொம்ப வியக்கிறேன். விஜயை நோக்கி வந்து அப்படி நான் பெருமிதப்படுறேன்னு கூட சொல்லுவேன். ஏன்னா
இந்த பகையை முடிப்பதுங்கிறது விஜய் வந்ததுனால நடந்திருக்கு. ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்திருந்ததுன்னா விஜய் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சாலே திகிலா இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட இந்த பக்குவம் பெரும்பாலும் இருக்காதுன்னு தான் நான் இப்போவும் உறுதியை நம்புகிறேன். பட் முதல் முறையாக வெள்ளைக்கொடின்னு சொல்வதா, சமாதான கொடி, நட்பு கொடின்னு என்ன வேணாலும் நீங்கள் பேரை வச்சிங்க. ஆனால் அது வந்து ஒரு அழகான மலர்கொடின்னு கூட நீங்கள் வச்சிங்களேன். அதை வந்து விஜய் முன்னெடுத்த பிறகு காலையில் அந்த சட்டமன்றத்தில் இருக்கமா இருந்த உதயநிதி மத்தியானம் அப்படியே மாறுறாரு பாருங்க. ஒருத்தர் நம்ம வீடு தேடி வர்றாரு அப்படிங்கும் பொழுது வாசலில் என்று வரவேற்பது தான் தமிழனுடைய பண்பாடு அப்படின்னு வாசல் என்று வரவேற்கிறார். கட்டி பிடிக்கிறாங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு காலத்தில் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். அவங்க அடித்த அரட்டைகளெல்லாம் கூட இருந்த நண்பர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்படி கலகலப்பாக ரெண்டு பேரும் சிரிப்பாங்க. விஜய் வந்து சிரிக்க மாட்டார்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உதயநிதியும் அவரும் சேரும்போது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா என்கிட்ட சொன்னவங்க உண்டு. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். இன்றைக்கி அரசியல் வந்து எதிரெதிர் திசையில் ரெண்டு பேரையும் நிறுத்திடுச்சு. ஒன்றும் இல்லை, அது விஜய்க்கு வந்து நிறைய கோபதாபங்கள் இருக்குது. அவருடைய சினிமாவை இங்கே ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி அடிச்சிருக்காங்க. ஒரு படம் வரும்பொழுதும் ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அந்த எரிச்சலும் கோபம் தான் ஒரு அரசியலுக்குள்ளே கொண்டு வந்துச்சு. அதுக்கு வந்து இவங்க முதல்ல காரணமாக தான் இருந்திருக்காங்க. அது வந்து எப்போ உணர போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட விஜய் வந்து அவருடைய கோபத்தெல்லாம் மறந்து இன்னைக்கு இந்த ஆட்சி கட்டிலில் வந்து உட்கார்ந்த பிறகு அதுவும் முதல் நாளே இந்த செயலை செய்வதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது தொடரணும், அதுதான் நமக்கு பெரிய விருப்பம். அதுதான் இது 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 மட்டும் இல்லை. இப்போ முதல்வரை சந்திச்சாரு. அடுத்தது திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவர் வைகோவனுடைய பழம்பெருமைகள்லாம் கேட்டிங்கன்னா சிலுத்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வைகோவை போய் இன்றைக்கி வீடு தேடி போய் பார்க்குறாரு. ஏன்னா இன்றைக்கி வைகோ வந்து கொஞ்சம் தளர்ந்துட்டார். பழைய மாதிரி வேகமான அரசியலை அவரால் முன்னெடுக்க முடியல. அதனாலேயே பல அரசியல் கட்சிகளை ஒருக்கான மரியாதையை பெருசாக கொடுக்கல. ஆனால் ஒரு முதலமைச்சர் தன் வீடு தேடி வராருங்கிறதெல்லாம் அவர் எப்படி எவ்வளோ சந்தோஷமாக அதை எதிர்கொள்வார். ஸோ அதெல்லாம் இன்றைக்கி நடக்குது. அடுத்து அன்புமணியை பார்க்க போகிறாரு. அதாவது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க எதிர்முகாமில் இருக்காங்களா அல்லது நமக்கு பிடிக்காத சித்தாந்தத்தோடு இணைந்திருக்காங்களா, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி தமிழகத்தின் மூத்த தலைவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களாம் சந்திக்கணும்னு ஒரு முனைப்போடு அவர் போகிறாரு. நாளைக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவரை சந்திக்கிறதா ஒரு தகவல் வருது. ஸோ அதையும் சந்திச்சிட்டாருன்னா உள்ளபடியே ரொம்ப நல்லாயிருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே. இப்போ பெரியார் திடலுக்கு போய் வீரமணி அவர்களை சந்திக்கும் போதும் சரி, இப்போது ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் போதும் சரி, இப்போ வைகோ அவர்களை சந்திக்கும் போதும் சரி, எல்லாரும் சொன்னது இவ்வளவு விமர்சனங்கள் வச்சாங்க. ஆக்சுவலி வீரமணியர்கள் ஓப்பனாக அவ்வளவு விமர்சனங்கள் வச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி போய் சந்திக்கிறத வந்துட்டு ஒரு ஆரோக்கிய அரசியலாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது தொடர வேண்டாம், இந்த ஒரு மாதிரி ஒரு நச்சரிப்பு வேண்டாம் நம்ம ஆட்சிக்கு, எல்லாரும் ஒன்றாவே பயணிப்போம், அந்த ஒரு இதுக்காக விஜய் போகிறாராம். ஆமாம், கட்டாயமாக அதை அப்படி தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அவரும் வந்து காலகாலமாக அந்த தொலைக்காட்சிகள் இதெல்லாம் பார்த்துருப்பாரு, செய்தித்தாள்களில் படிச்சிருப்பாரு. ஏன் இது நடக்குது, இதை மாற்றுறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்களா, வெஞ்சன்ஸாகவே மாறி இருக்குது. ஆமாம், அவருக்கும் அது தோணும் இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தலைவர்கள் இணக்கமாக இருந்தாங்கன்னா ஒரு ஊர்லேயும் தொண்டர்களும் இணக்கமாக இருப்பாங்க. அங்கே வெட்டு குத்து அடிதடி தேவையில்லாத மனஸ்தாபம் ஈகோ எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் அந்த மேலே மெயின் சுவிட்சை நிறுத்துகிற மாதிரி, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற சுவிட்செல்லாம் தானாக ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி தான் இது நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழகமே விஜயை பெருமையோட பார்க்குது, பெருமிதத்தோட பார்க்குது. ஓகே. இப்போ தொண்டர்கள் சொன்னீங்க, இவ்வளவு நாட்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ வர வரைக்கும் கூட வந்துட்டு ஒரு ஆப்போசிட்டான கருத்துக்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. எங்கே என்ன நடந்தாலும் உடனே வந்து விஜய் தான் காரணம் சொல்லிட்டு இப்போ அவங்க தரப்பில் திமுக ஐடி விங்கில் இருந்து கூட பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கோபம் கொஞ்சம் தனியுமா? ஏன்னா வந்துட்டு இத்தனை ஆண்டுகள் ஆண்ட கட்சியை ஒருத்தர் ஒரே ஆளை வந்து டக்குன்னு ஒரு நாள் நைட்டில் எல்லாத்தையும் மாற்றிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு கோபம் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. நிறைய பேர் அழுதாங்க, திட்டினாங்க விஜயை. இனிமேல் நீங்கள் வந்து தமிழ்நாடே சுடுகாடாக மாறப்போகுது, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பார்த்தோம். இது கொஞ்சம் இதாக தனிஞ்சிருமா இனிமேலும்? எனக்கு அது தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரவர் கருத்து தானே. இப்போ விஜய் குறித்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்பீடு இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி தான் பார்க்குறாங்க. அவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் இவருக்கு என்ன தெரியும், இவரால் எதுவுமே பண்ண முடியாது, தமிழ்நாடே ஒன்றும் இல்லாமல் போகுது அப்படிங்கிற விமர்சனங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் அவர் மாற்றுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு தொடர்ந்து இருக்கு. நீண்ட காலமாக அது குறித்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இப்போ என்னன்னா இந்த சந்திப்பின் மூலம் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே அந்த துறையில் அனுபவம் பெற்றவர்கள், இப்போ முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, ஒரு துறை சார்ந்த ஒரு சந்தேகம் வேணும் அப்படின்னா கட்டாயமாக கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். அந்த வழியை இன்னைக்கு விஜய் ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு தான்
நான் பார்க்குறேன். ஆனால் இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லணும், இந்த தலைவர்கள் வரிசையில் அவர் தலைவர்னு நினச்சி ஒருத்தரை சந்திச்சிடக்கூடாது. அது எனக்கு வந்து ரொம்ப பயமாக கூட இருக்குது. அப்படி ஒரு வேலையை அவர் இந்த காலத்துலையும் செஞ்சிடக்கூடாதுன்னு நான் மனதார அவர்கிட்ட கேட்குறேன். நான் ஒரு ட்வீட் கூட போட்டிருக்கேன். அது யாரை சொல்கிறேங்கிறது பார்க்குறவங்களுக்கு தெரியும். அவரை எவ்வளவு கேவலமாக இந்த ஒரு தேர்தல் துவங்கிய நாளிலிருந்து, அதை அறிவிக்கப்பட்ட நாளுக்கு முன்னாடியிலேருந்து, அவர் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து அவரை மகா கேவலமாக திட்டிய ஒரு கட்சி. அவ்வளவு கேவலமாக அசிங்கமாக அந்த விசிலுக்கே தமிழில் ஒரு பேரை வச்சு அதை அசிங்கப்படுத்தி அப்படி ஒரு 24 ஹவர்ஸும் விஜய் விஜய் விஜய்ன்னு திட்டி தீர்த்த அந்த கட்சியை மதிக்கவே கூடாது. அவர் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதுதான். விஜய் இதை பார்த்தாருன்னா தயவுசெய்து அதை மட்டும் செஞ்சிடாதீங்க, அவரையும் தலைவர்னு நினச்சி போயிடாதீங்க, தயவுசெய்து கேட்குறேன். ஓகே, இப்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நேரத்துலேருந்து அந்த காலம் பதில் சொல்லும், காத்திருந்து பதில் சொல்லும்ன்ற அந்த வார்த்தையை வந்து நிறையா பரப்பிட்டே இருந்தாங்க. குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்ததுக்கு அப்புறமா அது ரொம்ப பெரிய விஷயமா மாறிச்சு. இன்னும் வாழ்த்து தெரிவிக்கலை, என்ன கோபம் அவருக்கு, என்ன வன்மம் அவருக்கு அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் மேலே ரொம்ப பெரிய ஒரு தாக்குதலே நடத்திட்டு இருந்தாங்க. தாவேகா தரப்புலையும் பண்ணிட்டு இருந்தாங்க. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பெருசாக எதுவுமே இது பண்ணல. இடையில ஒரு சின்ன விஷயத்துக்காக டக்குன்னு வந்து ஒரு பதிவு போடுறாரு. இப்போ போய் ஸ்டாலின் வீட்டில் நான் அவங்க கூட தான் இருப்பேன் எப்போன்னு சொல்கிறது. அவருக்கு தனிப்பட்ட கோபம் இருக்கா விஜய் மேலே? கட்டாயம் இருக்கும்லங்க. இப்போ நம்மோடு ட்ராவல் பண்ண ஒருத்தர் திடீர்னு வந்து அப்படியே பக்குன்னு பாஞ்சு மேலே போய் உட்காந்துடுறாரு. நாம் அது செய்ய முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் கட்டாயமாக இருக்கும். என்ன தான் நீங்கள் பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கலாம், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகணும்னு எல்லாருக்கும் அட்வைஸ் எல்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் உங்கள் மனசு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இந்த மாதிரி வேலைகளை பார்க்கும். அதுதான் இதில் நடக்குதுன்னு நான் நம்புகிறேன். என்ன காரணம்னா, இப்போ அவர் வந்து வெற்றி பெறும்போது வேறு வழி இல்லாமல் ஒரு ட்வீட்டை போட்டிங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிட்டார். கண்டிப்பாக எல்லாரும் இங்கே வாழ்த்திட்டு இருக்காங்க. சம்பிரதாயத்துக்காகவாது தமிழக முதல்வருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்னு போட்டுட்டு போகிறதுல என்ன குறைஞ்சிட போகுது. ஆனாலும் அதுக்கு மனசு வரல, இன்னமும் வரல அவருக்கு. அது அவருக்கும் வரல, அமெரிக்கா போயிருக்கிற கமலஹாசனுக்கும் வரல. என்னென்னா, இப்போ நாம் இதே துறையில் இருக்கோம், விஜயை விட மேலே ஒரு படியில் இருந்த ஆட்கள் தான் நம்மெல்லாம். ஆனால் நமக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை அல்லது நமக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தை இந்த ஆள் பயன்படுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு எரிச்சல். தவற விட்ட வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஆமாம், தவற விட்டது உங்கள் தப்பு தானே. அது அவர் என்ன செய்வார்? ஸோ அவர் சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்து வந்துட்டார். அவரை போய் எப்படிங்க கோவப்பட முடியும்? அதில் ஏதாவது நியாயம் இருக்கா? ஓகே, ஆனால் இப்போ தொடர்ந்து இப்போ அந்த சண்டை வந்து திரும்ப ஆரம்பித்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. தாவேகா தரப்பில் திரும்ப விஜய் ரஜினி ரசிகளை திட்டுறது, திரும்ப அவங்க வந்து இவங்களை பேசுறது, சில பேர்லாம் வந்துட்டு இப்போ ஒரு எதிர்கட்சி மாதிரியே செயல்படுறாங்க. இது ஒரு மாதிரி ஒரு சண்டையாக போயிட்டுருக்கு இல்லையா? இல்லைங்க, அது தவிர்க்க முடியாது. எப்போ நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்களோ உங்களுக்கு எதிர்கருத்துக்கள் நிறையா இங்கே இருக்கும். அது நியாயமான கருத்துக்களாக இருக்கும் பொழுது அதை எடுத்துக்க போகிறீங்க, இல்லைனா இக்னோர் பண்ணிட்டு போக போகிறீங்க. விஜய்க்கு வந்து இதெல்லாம் கண்டும் காணாமல் போவதுங்கிறது புதுசு கிடையாது. இது போன்ற ஏராளமான விமர்சனங்களை பார்த்தவர் அவர். ஸோ அதனால் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக அவர் கண்டுக்க மாட்டார். பட் என்னென்னா, இந்த பெருந்தன்மைங்கிறது இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, கண்டிப்பாக பதவியேற்பு விழா பார்த்துருப்பீங்க. உலகமே உற்று நோக்கிய பதவியேற்பு விழா, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரியும் விஜய் அவர்கள் அங்கே பேசிய விஷயம், ஒரு முதல்வரானதுக்கு அப்புறமா எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு இலக்கிய நடையில் பேசுவாங்க, எதுகை முறையோட பேசுவாங்க அப்படின்னு. ஆனால் பிரச்சாரத்தில் எப்படி பேசுவாரோ அதே வேகத்தோட தான் அங்கே பேசியிருந்தாரு. எப்படி இருந்துச்சு அந்த ஸ்பீச்சு? முதல் போட்ட அந்த 3 கையெழுத்து எப்படி பார்க்குறீங்க? அதாவது விஜய் இதுவரைக்கும் பேசுனதுலேயே பெஸ்ட்டான ஸ்பீச் வந்து அதுதான். இதுக்கு முன்னாடி கடைசியாக அவர் இந்த பிரச்சாரத்தின் போது பேசினார், அது ரொம்ப ஃபயர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதற்கப்புறம் ஃபயரிங்னா இதுதான் பிரமாதமான ஸ்பீச்சு. அவர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசிட்டார். நீங்கள் வழக்கமாக இங்கே அரசியல்வாதிகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு மேலே ஒரு பூசு இருந்துகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு வர்ணத்தை பூசிக்கிட்டு அவங்களுடைய ஒரிஜினல் தெரியாமலே இருப்பாங்க. பட் ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டார். உடனே நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதீங்க, நானும் வந்து சராசரி மனுஷன்தாங்கிற அளவுக்கு அவர் சொல்லிட்டார். கொஞ்சம் அவசரப்படாமல் அமைதியாக இருங்க, நான் ஒன்று ஒன்றா பார்க்குறேன், கட்டாயமாக உங்களுடைய வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. என்னென்ன நிதி நிலைமை எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வேறு எந்த தலைவர்களும் பெருசாக சொன்னதில்லை. நான் எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கையை காமிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. இவர் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொன்னது ஒன்று. இன்னொன்று வந்து தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தது வந்து பெஸ்ட்டு. வேற எந்த தலைவரும் செஞ்சதில்லை. நானும் இத்தனை வருஷம் இந்த அரசியலை கவனிச்சிட்டு இருக்கேன். எந்த தலைவரும் ஜெயிச்சு வந்த பிறகு தன்னுடைய தொண்டர்களை கட்டுப்படுத்தினதே கிடையாது. சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லாமல் சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் அடக்க ஒடுக்கமாக இல்லைன்னா இப்போவே உங்கள் முடிவை மாற்றிக்க, இப்போவே எரேஸ் பண்ணிவிடு எல்லாத்தையும்
அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல. இதுக்கு அர்த்தம் என்ன? நான் தூக்கிடுவேன் அதுக்கப்புறம். இல்ல நீங்க செய்ய முடியாது, அவ்வளவுதான். அது அது எந்த வகையில் அவர் அடக்குவாரா, அது அவருடைய ஸ்டைல் அது. பட் அதை சொல்லணும்ல, அந்த அந்த சொல்கிற கட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. நிறைய வரிக்கு வரி நீங்கள் பாராட்டிகிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு ஸ்பீச் அது. ஓகே, அந்த முதல் 3 கையெழுத்து எல்லாருமே எதிர்பார்த்த விஷயங்கள், பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கு கையெழுத்து போட்டதை தாண்டி வந்து அடுத்த நாளே 2க்குமே வந்துட்டு அரசாணை. இது ரொம்ப ஆச்சரியமா பேசுறாங்க. எடுத்த உடனே சொல்றதை தாண்டி அரசாணை வெளியிடுறது, அதோட கணக்குகளை தெளிவா சொல்றது, இப்போ மின் விநியோகத்துக்கு எவ்வளவு ஆகுது அப்படிங்கிறதையும் ஓப்பனா சொன்னது. அது ஒரு குழப்பம் வந்துச்சுன்னு சொன்னா அடுத்த நாள் அரசாணை வந்தாலும் எல்லாமே தெளிவான விஷயங்கள். இதை எப்படி பார்க்க? ஆமா, அதாவது இந்த கேட்குறவங்க கொஞ்சம் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த 100 யூனிட் மின்சாரம்ங்கிறதே நமக்கு இல்லாமல் போயிருமோங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்கு வந்துடுச்சு. அது தணிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருந்துச்சு. அதை இமீடியட்டாக அவங்க வந்து அப்படிலாம் இல்லை அப்படின்னு கிளியர் பண்ணி விட்டாங்க. அதற்கப்புறம் இந்த 500 யூனிட் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா 200 யூனிட் இலவசங்கிறதையும் சொல்லிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியிலையும் தகுதியுள்ள குடும்பங்களுக்குன்னு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க மாற்றி பேசுனதை யாரும் இங்கே சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்துகிற ஒரு நபர் கட்டாயமாக இந்த சொசைட்டியில் அந்த கரண்ட் பில்லை கட்டுகிற தகுதியுடைய திறமையுடைய ஒரு ஆளாக தான் இருப்பார். அவருக்கு போய் நீங்கள் 200 யூனிட் மின்சாரத்தை எதுக்கு இலவசமாக கொடுக்கணும்? இப்போ வீட்டில் நான் 3 யூனிட் ஏசியை போட்டு வச்சுப்பேன், எனக்கு நீ 200 யூனிட் கொடுங்கிறது எந்த விதத்திலும் சரி கிடையாது இல்லை. ஸோ அதனால் அந்த தகுதி உள்ள குடும்பங்களுக்கு அவர் தராரு, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப கரெக்டாக அதை கிளியர் பண்ணி விட்டாங்க. அதற்கப்புறம் அந்த பெண்கள் படை பாருங்கள், சிங்க பெண்கள் படை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதிரடி படை. இமீடியட்டாக அதற்கான குழுவை அமைச்சு யார் தலைமை, எத்தனை பேர் அது கீழே இருக்கணும், எல்லாமே ஒரு 39 பேரை இன்றைக்கி அவங்க சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் பொழுதே நேற்று திருச்சியில் வந்து சுமார் 250 300 346 ரவுடிகள்னு நினைக்கிறேன், எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு மைதானத்தில் நிற்க வச்சு கடுமையாக காவல்துறையில் எச்சரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இனிமேல் பழைய மாதிரிலாம் இருக்க முடியாது தம்பி, இது வேற ஒரு ஆட்சி வந்துருச்சு அப்படின்னு அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்குறாங்க. கட்டாயமாக இந்த எச்சரிக்கை அவங்க கேட்டுக்கணும். அது மீறும் பொழுது என்ன நடக்குங்கிறத விஜய் கொஞ்சம் காமிச்சிட்டாருன்னா நல்லாயிருக்கும். அப்படி ஒரு சந்தர்ப்பமும் இங்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சாம்பிள் காமிச்சா தானே பல இடங்களில் இது அடங்கும். ஸோ அதனால் அதையும் வந்து விஜய் நேரடியாகவே நான் கண்காணிப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் கட்டாயமாக வந்து இதெல்லாம் ரொம்ப நேர்மையாக உறுதியாக நடக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, இந்த போதைப் பொருள் பறிமுதலும் பார்த்தோம். கிட்டத்தட்ட 4000 கிலோவுக்கு மேலே ஒரே நாளில் பிடிச்சி அதை எரிச்சதெல்லாம் பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல மாவட்ட ஆட்சியர்கள் இறங்கி வேலை செய்கிறாங்க. விஜய் அவர்கள் அந்த லாஸ்ட் ஸ்பீச்லுமே சொல்லியிருந்தாரு, நான் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கும் வருவேன், வந்து நான் அதை பார்ப்பேன் டைரெக்டாக அப்படின்னு. இப்போ அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு கட்டாயமாக இப்போ அடிப்படையான சில விஷயங்கள்லாம் இங்கே பண்ண வேண்டியது இருக்குது. முதல்ல பெரும்பான்மையை நிரூபிச்சாங்கணும் நாளைக்கு. ஸோ அதை நிரூபித்து ஒரு ஸ்டெபனான ஒரு கவர்மெண்ட்டாக அவர் வந்து உட்காந்துட்டாருன்னா இதற்கப்புறம் வந்து மக்கள் பணி தான். அது நீங்கள் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த முதல்வன் படத்தில் பார்த்தீங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மாசமா படம் தான் சார் பார்த்துட்டு இருக்கு. பதவியேற்பு விழா கூட உதயநிதி வந்து ஒரு பதவி ஏற்கிறாரு, இந்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதவி ஏற்கிறாரு, விஜய் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு மாதிரிலாம் ஃபீல் ஆச்சு. உண்மையே நடக்குதா அப்படிங்கிற மாதிரிலாம். ஆமாம், அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பரபரப்பாக மாறி போச்சு. பட் கட்டாயமாக வந்து அதுக்கப்புறம் அவர் இறங்கி ஃபுல்லாக களப்பணி தான், அதுக்கான வேலைகளை பார்ப்பாரு அப்படின்னு. ஆனா இப்ப இந்த சவால்கள்லாம் சொல்றாங்கல்ல, இப்போ புதுசா ஒருத்தர் பதவி ஏற்கிறாருன்னா நிறைய சவால்கள் இருக்கும். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது. இந்த சவால்களை விஜய் எப்படி எதிர்கொள்ள போறாரு? இல்லைங்க, அதெல்லாம் வந்து புதுசா வந்து உட்கார்றவங்களுக்கு உடனே ஒரு நாளில் நடந்துராது. ஒரு துறையாக அவங்க முதல்ல ஸ்டடி பண்ணணும். ஸோ இன்னொன்று வந்து இங்கே அமைச்சரவையில் வந்து உட்கார்ந்துருக்கிற பல பேர் இல்லை, 90% பேர் வந்து இதற்கு முன்னாடி அந்த பதவியில் அமராதவர்கள். செங்கோட்டையன் போன்ற ஒரு சிலர் தான் கொஞ்சம் ஏதோ ஏற்கனவே உறுதிமொழி ஏற்கும் போதே நிறைய தடுமாற்றம். ஆமாம், இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாரும் புதியவர்கள்ங்கும்போது கொஞ்ச நாளைக்கு எதுவுமே பிடிபடாது. அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க கைட் பண்ணுவாங்கங்கிறத தாண்டி நாம் என்ன செய்யணும், அதை எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் தெரியாது. அது கொஞ்ச நாள் ஆகும். ஒரு மாதம்தான் அந்த ரேடியோ ஊர்லெல்லாம் அப்படியே ரேடியோ திருவிட்டே இருப்போம். கரெக்டான ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் போது அப்படியே அது அடுத்து நமக்கு தெரியும், அங்கே வந்து முள் இருந்துச்சுன்னா பாட்டு கேட்க முடியாது. ஸோ அது நடக்கும். ஓகே, இப்போ டாஸ்மார்க்கில் கை வைப்பாரா அப்படிங்கிறதா இப்போ அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா வாக்குறுதிகளும் பெருசாக கொடுக்கல, ஆனால் நான் சொல்லாதையும் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நிறையா பெண்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து கோரிக்கை வந்து இந்த மாதிரி டாஸ்மார்க்கை டைமை கம்மி பண்ணலாம், இல்லை நிறைய டாஸ்மார்க்கை எடுத்துடலாம் அப்படின்னு. ஜெயலலிதா அவர்களை தாண்டி யாருமே அதற்கான முயற்சிகளை எடுக்கலை அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு. அதில் கை வைப்பாரா விஜய்?
கட்டாயமாக கை வைக்கணும். அது வைப்பாரான்னு எனக்கு தெரியல. இன்னொன்று வந்து அரசு இயங்குவதற்கு ஒரு மிகப்பெரும் உதவியாக அதுதான் கண்டிப்பா இருக்கு. 50,000 கோடி ஒரு அந்த வருஷத்துக்கு. கலெக்ஷன் தான் இருக்குது. அதை இங்கே ஒரே அடியாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட்சியை ரன் பண்ணுவதுங்கிறது ரொம்ப சிக்கலாக மாறும். அப்போ முதல்ல இந்த அடிப்படை எல்லாமே ஸ்டடி பண்ணிவிட்டு அங்கே நம்ம எப்படி கை வைக்கணுங்கிறத அவர் பார்ப்பார். அது அது உடனே நடக்குமான்னா எனக்கு தெரிஞ்சு உடனே நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 3 மாதமாவது ஆகும். அவங்க இதெல்லாம் பண்ணுனா நமக்கு இவ்வளோ லாஸ் வரும், இதை எங்கே அது நம்ம சரி கட்ட முடியும் அப்படின்லாம் அவங்க ஒரு கணக்கு ஒன்று எடுத்து மெல்ல மெல்ல அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. மற்ற அரசுகள் போல் நம்ம குறைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு 500 குறைச்ச மாதிரி கணக்கு காமிச்சிட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பண்ணுனா அதிரடியாக பண்ணுவாங்க. அந்த எண்ணம் அவருக்கும் இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணிப்போம். ஓகே. இந்த ஊழல் குற்றச்சாட்டு உள்ள அமைச்சர்கள் அவங்க லிஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய தாக்குதல் நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறோம். பட் இன்னைக்கு இந்த சந்திப்பு தான் நடக்குது. இது ஒரு மாதிரி அரசியலுக்கு மேற்போக்கா சந்திப்பு அப்படிங்கிற மாதிரியும் உள்ளுக்குள்ள அந்த வேலையும் நடந்துகிட்டு இருக்குன்ற எதிர்பார்க்கலாமா? இல்லை, அது கட்டாயமாக நடக்கும் இல்லைங்க. ஒன்றும் இல்லை. இப்போ மோடி வந்து ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு வந்தார். சசிகலா தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனார். அது என்ன மாதிரி ஆசீர்வாதம்னு பார்த்தீங்கல்ல நீங்கள். ஸோ அப்படி தான் நடக்கும். சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும். கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு நன்றி. நன்றி.